ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஆன்மீகமாக இருப்பதென்பது இறக்கைகள் கொண்ட ஒரு தேவதையாக இருப்பது என்பதல்ல, மாறாக ஒருவர் இறைவனுடன் தொடர்புடையவராக இருப்பது எல்லையற்ற மிகச்சிறந்த ஒன்றாகும். நீங்கள் புலன் உணர்வு நிலையுடன் மட்டுமே தொடர்புடைய சாதாரண மனிதனை விட மாறுபட்டு வாழ வேண்டும். ஆன்மீக உணர்வு நிலையானது மனித உணர்வு நிலையின் மீதான முழுமையான வெற்றியில் அடங்கியுள்ளது. இப்போது ஆன்மீகத்தின் பொருள் தியானம் செய்வது மட்டுமல்ல, அது அனைத்து துறைகளிலும் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை உள்ளடக்கியுள்ளது. ஆயினும் தியானம்தான் மிகச்சிறந்த அஸ்திவாரம். அது ஆன்மீகமாக இருப்பதற்கான தலை சிறந்த வழி. உணர்வு நிலையை ஆன்மீகமயமாக்குவதற்கான மிக எளிய வழி, நீங்கள் பெற வேண்டும் என எப்பொழுதுமே கனவு கண்டு கொண்டிருந்த எல்லா நல்லவற்றையும் அது உங்கள் வாழ்க்கையில் கொணரும். ஆனால் ஒருபுறம் தியானம் செய்தலும் மறுபுறத்தில் கோபமாக இருத்தலும் அல்லது ஒரு முறையற்ற வாழ்க்கையை நடத்துதலும் எதிரெதிர் திசைகளில் செல்லும் இரண்டு படகுகளில் உங்கள் கால்களை வைத்திருப்பது போலாகும். நீங்கள் தியானம் செய்ய வேண்டியது மட்டுமல்லாமல் நன்னடத்தையையும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக உணர்வு நிலையை பெற்றிருப்பது என்பது உங்களுடைய மிக உயர்ந்த நலனுக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய வல்லவராக இருப்பதாகும். மக்களில் 99% அவர்களுடைய சொந்த நலன் எதில் அடங்கியுள்ளது என்பதை அறிந்திருக்கவில்லை என என்னால் பந்தயம் கட்ட முடியும். தவறான நடத்தையிலிருந்து நல்ல நடத்தையை புரிந்து கொள்வதற்கான ஒரு நடைமுறை வழியானது சுய ஆராய்வும் சுய விமர்சனமும் செய்வதுதான். ஒவ்வொருவரும் ஒரு மன நாட்குறிப்பை வைத்துக்கொள்ள வேண்டும். மன நாட்குறிப்புகள் எழுதிய நாட்குறிப்புகளை விட மிகவும் மேலானவை. ஏனெனில் எழுதப்படும் குறிப்புகள் பிறருடைய ஆர்வத்தை தூண்டக்கூடும். பலர் அழகான எண்ணங்களையும் தீர்மானங்களையும் தங்களது நாட்குறிப்பில் எழுதிவிட்டு பின்னர் அவற்றை விரைவில் மறந்து விடுகிறார்கள். நீங்கள் இடைவிடாமல் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் கண்காணிக்கும்படியாக உள்ள ஒரு மன நாட்குறிப்பு வைத்துக்கொள்வது சிறந்தது. ஒரு நாளில் அவ்வப்பொழுது உங்கள் உடல், மன மற்றும் ஆன்மீக இயந்திரங்களின் மீது அவை எவ்வாறு நடந்து கொள்கின்றன என பார்ப்பதற்காக ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஆன்மீக உணர்வு நிலையை மேம்படுத்த உதவும். கடவுள் மட்டுமே உங்களுடைய மன நாட்குறிப்பை காண முடியும். நீங்கள் அதை சரியான எண்ணங்களாலும் நடத்தையினாலும் நிரப்பி வைத்தால் அது ஸ்வர்க்கத்திற்கான உங்களுடைய பாஸ்போர்ட் ஆகும். ஆகவே உங்களுடைய மன நாட்குறிப்பில் நல்ல விஷயங்களை மட்டுமே வைத்திருங்கள். எதிர்மறை விஷயங்களை செவிமடுக்க வேண்டாம். எதிர்மறையாக பேச வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை எண்ண வேண்டாம். உங்களுடைய எந்த செயலும் மற்றவர்களிடம் எதிர்மறையாக எதையும் விளைவிக்க விடாதீர்கள். மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் தீங்கு வளைத்தடி பூமராங் போன்று செயற்பட்டு அனைவரையும் விட உங்களுக்கே அதிக தீங்கை விளைவிக்கும். பாவம் என்பது உங்களுக்கு தீங்கிழைக்காத வண்ணம் ஒரு தொலைவிலிருந்து நீங்கள் வெடிக்கக்கூடிய சுரங்க வெடி போன்றது அல்ல. அது உங்கள் சொந்த ஆன்மாவிற்குள்ளேயே செயலிழக்குமாறு செய்யப்பட வேண்டும். ஒருபோதும் அற்பமானவராக இருக்காதீர்கள். எவரிடமும் மனக்கசப்பு கொள்ளாதீர்கள். நல்லவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற குருட்டு பிடிவாதம் கொண்ட கருணையற்று இருக்கும் சிலரை விட நல்ல இதயங்கள் கொண்ட சில பாவிகளை நான் விரும்புகிறேன். ஆன்மீகமாக இருத்தல் என்பது பரந்த மனப்பான்மையோடு இருப்பதும் புரிந்து கொண்டு மன்னிப்பதும் அனைவருக்கும் ஒரு நண்பனாக இருப்பதும் ஆகும். நீங்கள் அனைவருக்கும் நண்பர் என கூறினால் அது உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் நட்பை வழங்க முன்வந்தால் அதில் உண்மை இருக்க வேண்டும். நீங்கள் கனிவையும் ஒத்துழைப்பையும் வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே அதற்கு எதிராக உணரக்கூடாது.
ஆன்மீக விதிமுறை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆன்மீக நியதிகளுக்கு எதிராக செல்லாதீர்கள். ஒருபோதும் ஏமாற்றவோ அல்லது நம்பிக்கை துரோகமோ செய்யாதீர்கள். ஒரு நண்பன் என்ற முறையில் எப்பொழுது பிறர் விஷயத்தில் தலையிடக் கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இடத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது ஒத்துழைக்க விருப்பம் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுது ஒத்துழையாமல் இருக்க மன திட்பம் கொண்டிருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மக்களுடைய நண்பன் என அவர்களை உணர செய்தால், நீங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கும் ஒரு நண்பன் என அவர்களுக்கு தெரிந்தால், அந்த நட்பு வாழ்வதற்கான ஓர் அற்புதமான சக்தி ஆகும். நான் எப்பொழுதுமே நம்பிக்கைக்குரியவனாக இருந்து வந்திருக்கிறேன். எனது குருதேவ ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னிடம் கூறினார், நான் எப்பொழுதாவது தவறிழைத்தால் என் தலையை உன் மடி மீது இருத்தி என்னை ஆசீர்வதி. தெய்வீக நட்பு என்றால் என்ன என்பதற்கு உதாரணமாக இருந்த அவரது பணிவும் பரிபூரண வெளிப்பாடும் இத்தகையதாகும். இந்தியாவில் எனது பள்ளியில் இருந்த ஒரு சிறுவனை நான் நினைவு கூறுகிறேன். அவன் ஒரு பிரச்சனை குழந்தை. அவனுடைய பெற்றோர்கள் அவனை என்னிடம் அழைத்து வந்தனர். நாங்கள் 12 வயதிற்கு கீழ் இருந்த குழந்தைகளை மட்டுமே சேர்ப்பது வழக்கம். அவன் பெரியவனாக இருந்தான். நான் அவனுடன் மனம் விட்டு பேசினேன். நான் அவனிடம் பள்ளிக்கூட கதவுகள் பூட்டப்படுவதில்லை என்றும் அவன் எந்த நேரத்திலும் வெளியேறலாம் என்றும் கூறினேன். அவன் நல்லவனாக இருக்க சம்மதித்தால் மட்டுமே தங்க முடியும் என நான் கூறினேன். அவனிடம் காரணம் காட்டி விளக்கினேன். நீ புகைப்பிடிக்க தீர்மானித்து விட்டாய். உனது பெற்றோர்கள் நீ அவ்வாறு செய்யக்கூடாது என விரும்புகின்றனர். நீ உன்னுடைய பெற்றோரை தோல்வியுற செய்வதில் வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் உனது துயரத்தை தோல்வியுற செய்வதில் வெற்றி பெறவில்லை. உன்னுடைய தவறான நடத்தையின் விளைவாக நீதான் மிகவும் துயருற்றவன். எனது சொல்லம்பு அவனது மனதில் பட்டது. அவன் அழ ஆரம்பித்து கூறினான், அவர்கள் என்னை எப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் தொடர்ந்தேன், நீ உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கி கொண்டாய் என சிந்தித்துப் பார். நல்லது, நான் உனது நண்பனாக இருப்பேன். ஆனால் உன்னை துப்பறிபவனாக அல்ல என்ற நிபந்தனையின் பேரில் உன்னை சேர்த்து கொள்கிறேன். நீ உனது தவறுகளை திருத்திக் கொள்ளும் விருப்பத்துடன் இருக்கும் காலம் வரை நான் உனக்கு உதவுபவனாக இருப்பேன். ஆனால் நீ என்னிடம் பொய்யுரைத்தால் நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். பொய் நட்பை அழித்துவிடும். நான் தொடர்ந்தேன், நீ புகைப்பிடிக்க விரும்பும் எந்த நேரமும் எனது முதுகுக்கு பின்னால் அதை செய்யாதே. அதற்கு பதிலாக என்னிடம் கேள், நான் அவற்றை தருவிக்கிறேன். ஒரு நாள் அவன் என்னிடம் வந்து கூறினான், நான் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற பயங்கரமான ஆசையை உணர்கிறேன். நான் அவனுக்கு பணத்தை கொடுத்து சிகரெட்டை வாங்குவதற்கு செல்லும்படி கூறினேன். அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் கூறினான். நான் அவனை செல்லுமாறு வற்புறுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் அவன் செல்வதாக இல்லை. இறுதியாக இந்த இழுபறிக்கு பிறகு அவன் கூறினான், நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள், ஆனால் இனிமேல் எனக்கு சிகரெட்டுகளே வேண்டாம். அவன் புனிதமான மனிதனாகி விட்டான். நான் அவனுள் இருந்த ஆன்மீக உணர்வினை எழுப்பிவிட்டேன். நேர்மையும் முயற்சி தீவிரமும் முக்கியமானவை. உண்மையான நீடித்த மகிழ்ச்சியை நோக்கி எதிர் நீச்சல் அடிப்பதற்கான நேர்மையான அகமுயற்சியில் ஆன்மீக உணர்வு நிலை அடங்கியுள்ளது. பலர் தாங்கள் நன்னெறி சார்ந்த போக்கையே பின்பற்றுவதாக கூறுகின்றனர். ஆனால் வெகு சிலரே உண்மையாகவே ஒரு நேர்மையான முயற்சியை எடுக்கின்றனர். நீங்கள் உடனடியாக திடுமென ஒரு தேவதை ஆகிவிட வேண்டுமென யாரும் எதிர்பார்க்கவில்லை. முழு முதற் பொருள் மட்டுமே பரிபூரணமாதலால்
இறைவன் முன் மிகச் சிறந்த தேவதை கூட ஒரு பாவியே என நாம் கூற முடியும். ஆனால் மகான்கள் முயற்சியை கைவிடாத பாவிகளே ஆவர். உங்களுடைய இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் நீரோட்டத்திற்கு எதிரான உங்கள் போராட்டத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். போராடுவது என்பது இறைவனின் ஆதரவை வெற்றி கொள்வதாகும். நீங்கள் அந்த மிக உயர்ந்த முயற்சியை எடுக்க வேண்டும். வாழ்க்கை உங்களை நீரோட்டத்தின் போக்கிலேயே மிதக்க விடுவதற்கு சோம்பேறித்தனமாக விட்டுவிடாதீர்கள். நீங்கள் இறைவனை ஏமாற்ற முடியாது. ஏனெனில் அவன் உங்களுடைய எண்ணங்களை காண்கிறான். நீங்கள் எவ்வளவு காலம் ஆன்மீக பேருக்காக உழைத்தீர்கள் என்பதை அவன் அளக்க மாட்டான். உங்களுடைய ஆழ்ந்த தீவிரம்தான் முக்கியமானது. எத்தனையோ பிறவிகளின் தீய கர்ம வினையை நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட உங்களது பக்தியும் நேர்மையும் இறையொளியை உங்களுடைய உணர்வு நிலையில் கொணரும் அளவு ஆழ்ந்திருந்தால் பிறவிகளினுடைய தீவினையின் எல்லா இருளும் எரிக்கப்பட்டுவிடும். ஆகவே உங்களுடைய பாவங்கள் அட்லாண்டிக் சமுத்திரத்தை போன்று ஆழமாக இருந்தாலும் கூட நல்லவனாக மாறுவதற்கு இடையறாத மனோ முயற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒரு சில பிறவிகளாகத்தான் நீங்கள் மனிதராக இருந்து வந்துள்ளீர்கள். ஆனால் சாசுவதம் முழுவதும் நீங்கள் இறைவனின் குழந்தையாகவே இருந்து வருகிறீர்கள். உங்களை ஒரு பாவியாக ஒருபோதும் எண்ணாதீர்கள். ஏனெனில் பாவமும் அறியாமையும் அழியும் பயங்கர கனவுகள் மட்டுமே. நாம் இறைவனில் விழித்தெழும்போது நாம் ஆன்மா, தூய உணர்வு நிலை, எந்த தவற்றையும் ஒருபோதும் செய்யவில்லை என்பதை காண்போம். அழியும் மனித அனுபவங்களினால் கரைப்படாமல் நாம் இறைவனின் புதல்வர்களாக இருக்கிறோம். மேலும் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறோம். நாம் சேற்றில் புதைந்துள்ள பொன் போன்றவர்கள். அறியாமையாகிய சேறு கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டதும் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்ட ஆன்மாவாகிய ஒளிர்கின்ற பொன்னுள்ளே காணப்படும். ஆன்மீக உணர்வு நிலை ஒரு திடமான மன உறுதியிலிருந்து வெளிப்படுகிறது. உங்களை சுற்றிலும் உள்ளது அல்லது உங்களிடமும் மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்லை. நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும். உங்களுடைய மாபெரும் எதிரி நீங்களேதான். நல்லவராக இருப்பதை குறித்து நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள். நான் பழக்கப்பட்ட மனத்தடங்களில் செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தேன். ஆதலால் நான் ஆழ்ந்து தியானிக்க முடியாமல் பல மாதங்கள் கடந்துவிடும். இருப்பினும் நான் மனரீதியான முயற்சி எடுப்பதை தொடர்ந்தேன். என்னுடைய எல்லா பழக்கங்களையும் கட்டுப்படுத்துவதற்கும் என்னுடைய ஆன்மீக முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்கும் நான் இன்னும் அதிக மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை நான் திடீரென்று உணர்ந்த பொழுது முன்னேற்றம் விரைவாக வந்தது. அதுபோலவே உங்கள் நடத்தையையும் உணர்வு நிலையையும் கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும். ஆன்மீக உணர்வு நிலைக்கு முரண்பட்ட எதையும் செய்யாதீர்கள். மாறாக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என உணர்கிறீர்களோ அதை செய்யுங்கள். ஆன்மீக மற்றும் லோகாயத உணர்வு நிலைகள் அவற்றின் செயல்படும் விதங்களில் எதிர்மாறாக உள்ளன. நீங்கள் லோகாயத உணர்வினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா அல்லது ஆன்மீக உணர்வினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை நீங்களே சோதித்து கொள்ள முடியும். ஆன்மீக உணர்வு நிலை உங்களுடைய மகிழ்ச்சியிலும் வளமையிலும் பிறருடைய மகிழ்ச்சியையும் நலனையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என உங்களுக்கு கூறுகிறது.
லோகாயத உணர்வு நிலை உங்களால் முடிகின்ற எந்த வழியிலேனும் நீங்கள் பணத்தை ஈட்டி அதனை உங்களுக்கென்று வைத்து கொள்ள வேண்டும் என கூறுகிறது. இந்த மந்த நிலை லோகாயத உணர்வு நிலையின் விளைவாக ஆரம்பித்தது. லோகாயத உணர்வு நிலை உங்களுடைய ஆப்பிளையும் பிஸ்கட்டுகளையும் நீங்களே உண்ண வேண்டும் என கூறுகிறது. ஆன்மீக உணர்வு நிலை அதை பகுத்து வேறு ஒருவருடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என கூறுகிறது. யாராவது உங்களை கோபமூட்டினால் நீங்கள் லோகாயத உணர்வு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கூட நீங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் மன்னித்து விடும் பொழுது நீங்கள் ஆன்மீக உணர்வு நிலையில் இருக்கிறீர்கள். மன்னித்தலின் பொருள் உங்களது பகைவனுக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அளித்தல் என்பதாகும். நீங்கள் பழி வாங்குபவராகவோ அல்லது கோபம் கொண்டவராகவோ மாறினால் நீங்கள் உங்கள் பகைவனை இன்னும் அதிக கண்மூடித்தனமாகவும் கோபம் கொண்டவனாகவும் ஆக்குகிறீர்கள். நீங்கள் இன்னும் அதிகமான பகைவர்களை கூட உருவாக்க நேரலாம். ஏனெனில் ஒரு கோபக்காரன் அனைவருடைய இலக்காகிறான். அத்துடன் கூட நீங்கள் கோபம் கொண்டவுடனேயே தவறாக புரிந்து கொள்ளவும் துவங்குகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கோபம் மற்றும் தவறான நியாயப்படுத்துதல் ஆகியவற்றின் ஆறுதல் அளிக்கும் உணர்வை கொண்டு உங்களது தவறான உணர்ச்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள். ஒருபோதும் கோபம் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். நீங்கள் இந்த மனப்போக்கை பெற்றிருந்தால் அதனை துண்டித்து விடுங்கள். அது ஆன்மீகத்தை அளிக்கின்ற மிக மோசமான குணங்களில் ஒன்றாகும். உங்களுடைய சொந்த நன்மைக்காகவே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கோபம் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அழிவை தரக்கூடியது. உங்களுடைய மன வெப்பமானியில் அளவை ஒருபோதும் அதிகரிக்க விடாதீர்கள். அகத்தே அமைதியாக இருங்கள். உள்ளிருந்து கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதற்கு உங்கள் இதயத்தில் ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். லோகாயத உணர்வு நிலை சண்டை போடுகின்ற தன்மையை உடையது. ஆன்மீக உணர்வு நிலை அனைவருடனும் ஒத்து போகிறது. நீங்கள் நல்லவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது மற்றவர்கள் தாமாகவே நல்லவர்களாவதற்கு ஊக்குவிப்பீர்கள். அதுதான் ஆன்மீக உணர்வு நிலை. பேச்சிலும் எண்ணத்திலும் கனிவுடன் இருங்கள். என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் தெரிந்தே இரக்கமற்றவனாக ஒருபோதும் இருந்ததில்லை. குறை கூறுபவராகவும் இருக்க வேண்டாம். மக்கள் மற்றவர்களை பற்றி புகார் செய்யும் பொழுது பொதுவாக அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒருவரை சீர்தூக்கி பார்க்க விரும்பினால் உங்களையே சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேச விரும்பினால் நீங்கள் உங்களுடைய சொந்த குறைகளை பற்றி பேசுங்கள். மற்றவர்களுக்காக உங்களுடைய இதயத்தில் அன்பை மட்டுமே வைத்திருங்கள். நீங்கள் மற்றவர்களிடத்தில் உள்ள நல்லவற்றை எவ்வளவு அதிகமாக பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களிடத்திலேயே நல்லவற்றை நிலைநாட்டுவீர்கள். நல்லதை பற்றிய உணர்வு நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை நல்லவர்களாக செய்வதற்கான வழி அவர்களிடம் உள்ள நல்லவற்றை காண்பதுதான். அவர்களை நச்சரிக்காதீர்கள். அமைதியாகவும் சாந்தமாகவும் உங்களையே எப்பொழுதும் சுய கட்டுப்பாட்டுடனும் வைத்திருங்கள். பிறகு ஒத்துப்போகும் எவ்வளவு சுலபம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். மக்கள் சம்பந்தப்பட்டவற்றில் நான் ஒரு நம்பிக்கைவாதி. ஏனெனில் நான் அவர்களை நேசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கும் பொழுது நீங்கள் அனைவரிலும் இறைவனை காண்கிறீர்கள். ஒவ்வொருவரும் இறைவனின் ஒரு வெளிப்பாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் பின்னர் எவருடனாவது கோபமாகவோ அல்லது இரக்கமின்றியோ இருப்பது என்பது இறைவனுடன் கோபமாக அல்லது இரக்கமின்றி இருப்பதற்கு ஒப்பாகும். நீங்கள் கோபமாகவோ அல்லது அற்பத்தனமாகவோ அல்லது கருணையின்றி
இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாவுக்கும் மற்றவர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இடையே ஒரு மறைப்பை வைத்து விடுகிறீர்கள். திமிரும் இருமாப்பும் கூட ஆன்மீகத்திற்கு எதிரான பண்பு கூறுகளாகும். அவை தாழ்வு மனப்பான்மையிலிருந்து பிறக்கின்றன. நான் இந்த ஆசிரமத்தில் ஒரு சமையல்காரன் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் எனது வேலையை பற்றி ஒரு சிறு ஆலோசனையை கொடுக்கும்போது நான் அதை பற்றி எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் என கூறுவது அது இருமாப்புடையவன் அவனது அறிவின் குறைபாட்டை விளம்பரப்படுத்துகிறான். மேலும் அவனுடைய வளர்ப்பின் குறைபாட்டையும் கூட நீங்கள் மற்றவர்களிடம் ஒரு சாதகமான நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்த விரும்பினால் திமிரையும் இருமாப்பையும் வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை ஏன் விளம்பரப்படுத்துகிறீர்கள்? அது நன்னடத்தையையும் அறிவின் குறைபாட்டையும் கட்டுக்கடங்காத ஒரு மன இயல்பையும் விட அதிகமாக வேறு எதையும் காட்டுவதில்லை. இருமாப்பும் திமிரும் அறியாமையின் வடிவங்கள். தங்களது முதிர்ச்சி அற்ற நிலையிலுள்ள ஆன்மீகத்திற்கு எதிரான பழக்க வழக்கங்கள். உங்களது மிக உயர்ந்த நன்மை எதில் அடங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகள் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய மிக உயர்ந்த மகிழ்ச்சி நீங்கள் ஏற்றுக்கொள்கிற கருத்துக்களுடன் இணக்கமாக வாழ்வதில் அடங்கியுள்ளது. நன்மையும் தீமையும் மனிதனின் படைப்புகள் அல்ல, ஆனால் புண்ணியமும் பாவமும் அவன் படைப்பவை. அவை நீங்கள் நன்மையையோ அல்லது தீமையையோ ஒப்புக்கொள்வதிலிருந்து விளைகின்றன. ஆன்மீக உணர்வு நிலையில் உங்களுடைய முழு உணர்வு நிலையும் உங்களுடைய தவறுகள் எதுவாக இருந்தாலும் சரி நன்மையை நோக்கி இறைவனை நோக்கி திருப்பப்படுகிறது. இந்த எளிய வழிகாட்டும் குறிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள். புலன்களை கட்டுப்படுத்துங்கள். தியானத்தில் அந்த 5 தேடும் ஒளி விளக்குகளையும் அகத்தை திருப்புங்கள். அந்த அகமௌனத்தில் நீங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேரழகையும் பேரானந்தத்தையும் அறிவீர்கள். அது இறைவன் புலன்கள் மகிழ்ச்சிக்கான தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. நீங்கள் இவ்வுலகத்தில் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் நீங்கள் இன்னும் வேறு எதையோ விரும்புவதை காண்பீர்கள். மேலும் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களது கடமைகளுக்கு ஒரு அடிமையாக இருக்கும். ஒப்புயர்வற்று மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதற்கு நீங்கள் துறவு பூண்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். புலன்களுக்கு தலைவனாக உங்களிடம் உடைமைகளிடம் பற்றில்லாத ஒருவனாக உண்மையான துறவு என்பது ஆன்மீக உணர்வு நிலைக்காக லோகாயத உணர்வு நிலையை துறப்பதாகும். அது விலக்கி வைப்பதல்ல, மாறாக உள்ளடக்குவது. ஏனெனில் ஆன்மீக உணர்வு நிலையை பெற்றிருப்பது என்பது உங்களை உண்மையாகவும் நீடித்தும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க செய்யவும் அனைத்தையும் பெற்றிருப்பதாகும். உங்களுடைய பழக்கங்களையும் நடத்தையையும் கட்டுப்படுத்துங்கள். ஆன்மீக இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு தனிமனித ஆசிரம குடும்ப தேச அல்லது உலக சூழ்நிலைக்கு பொருந்த வாழ்ந்தாலும் சரியான நடத்தையின் விதிகளுடன் விருப்பார்ந்த ஒத்துழைப்பு, பிறருடனான ஒரு அன்பான புரிதல், ஒத்துழைப்பு ஆகியவைகள் தேவைப்படுகின்றன. ஆன்மீக இணக்கத்திற்கான தரங்களும் விதிகளும் லோகாயத இணக்கத்திற்கானவற்றை விட மிகவும் உயர்ந்தவை. அவற்றை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களுக்கு நீங்களே சொந்த நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குங்கள். தவறு இழைத்திருக்கிறீர்கள் என தீர்ப்பளிக்கப்பட்டால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்களுடைய தீய பழக்கங்களும் தவறான நடத்தையும் உங்களுக்கே எதிராக ஒரு வளைத்தடி போன்று செயல்படும். பூமராங். இன்னும் மேலே சென்று ஆன்மீக உணர்வு நிலையின் அகக்குரலின் மூலம் உங்களுடைய செயல்கள் அனைத்திற்கும் வழிகாட்டுங்கள். அதனால் நீங்கள் எந்த தவறும் இழைக்க மாட்டீர்கள். ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழுங்கள். அல்லது லோகாயத மற்றும் ஆன்மீக கடமை ஒரு கடமை மற்ற முக்கியமான கடமைகளுடன் முரண்படுவதற்கு விட வேண்டாம். ஆரோக்கியம்
கோடிக்கணக்கானவர்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு பெரும் உணர்வு தேவையாக உள்ளது. ஏனெனில் நோய்கள் இறைவனால் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக இறைவனின் விதிகளை மீறுகின்ற மனிதனால் உண்டாக்கப்படுகின்றன. செல்வ வளமை, உங்களுடைய சொந்த நலனில் பிறரையும் சேர்த்து கொள்ளுங்கள். மனித உறவுகள் ஆகியவற்றை ஆளுகின்ற தெய்வீக விதிமுறைகளுடன் இணக்கமாக வாழுங்கள். உங்கள் அன்பிலிருந்து எவரையும் விலக்கி விடாதீர்கள். ஒவ்வொருவரையும் உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள். அப்போது அவர்கள் தங்கள் இதயங்களில் உங்களை வைத்திருப்பார்கள். நீங்கள் அனைத்து இதயங்களின் அரியணையில் கட்டாயப்படுத்துவதால் அல்லாமல் உங்கள் அன்பினால் அவர்களது அன்பின் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு நற்குணத்திற்காக அவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓர் அரசனாக வீற்றிருப்பீர்கள். ஒவ்வொரு காலையும் நீங்கள் விழித்தெழும் பொழுது இந்த உண்மையை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனது பரம்பொருளின் அகக்காட்சியிலிருந்து இப்பொழுது நான் வெளிப்படுகிறேன். நான் உடல் அல்ல, நான் கண்ணுக்கு புலனாகாதவன். நான் பேரானந்தம், நான் பேரொளி, நான் பெரும் ஞானம், நான் பேரன்பு. நான் இந்த பூ உலக வாழ்க்கையை கனவு கண்டு கொண்டிருக்கும் கனவு உடலினுள் உறைந்திருக்கிறேன். ஆனால் நானோ எப்பொழுதும் சாசுவதமான பரம்பொருள். சிந்தியுங்கள், வலியுறுத்தி கூறுங்கள். உங்களுடைய தெய்வீக இயல்பை உணர்ந்து அறியுங்கள். நாம் பலவீனமான மனிதர்கள் என்ற யுக யுகங்களாக உள்ள தவறான எண்ணத்தை ஒழியுங்கள். நாம் இறைவனின் புதல்வர்கள் என்று தினமும் சிந்திக்கவும், தியானிக்கவும், நம்பவும், சங்கல்பித்து கொள்ளவும், உணர்ந்தறியவும் வேண்டும். நீங்கள் கூறலாம், அது ஓர் எண்ணம் மட்டுமே. சரி, எண்ணம் என்பது என்ன? நீங்கள் காண்கிற அனைத்தும் ஓர் எண்ணத்தின் விளைவுதான். கண்ணுக்கு புலப்படாத எண்ணம் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் நிஜத்தன்மையை கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய எண்ண நடைமுறைகளை கட்டுப்படுத்த முடிந்தால் நீங்கள் எதனையும் கண்ணுக்கு புலப்படும்படி செய்ய இயலும். உங்களுடைய ஒருமுகப்படும் ஆற்றலின் மூலம் நீங்கள் அதனை உருப்பெற செய்ய இயலும். குரு அருளிய விஞ்ஞான ரீதியான தியான உத்திகளின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை அடக்குவதற்கும் மனதை உள்முகமாக செலுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதால் நீங்கள் ஆன்மீகத்தில் படிப்படியாக வளர்ச்சி அடைவீர்கள். உங்களது தியானம் ஆழ்ந்து செல்லும். மேலும் அகத்தே உள்ள இறைவனின் ஆன்ம பிரதிபிம்பமாகிய உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஆன்மா உங்களுக்கு நிஜமாகும். நீங்கள் அழிக்க விரும்பும் எண்ணங்களை ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு மாற்றுவதன் மூலம் நினைவில் இருந்து அகற்றுங்கள். இதுதான் சொர்க்கத்திற்கான திறவுகோல். அது உங்கள் கைகளில் தான் உள்ளது. நாம் யார் என்று நம்மை பற்றி எண்ணுகின்றோமோ அதுவே நாம். உங்களுடைய உணர்வு நிலையை அழிவுக்குரியவன் என்பதிலிருந்து தெய்வீகமானவன் என்பதற்கு மாற்றுங்கள். நான் எல்லையற்றவன், நான் இடைவெளியற்றவன், நான் காலமற்றவன், நான் உடல், எண்ணம் மற்றும் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன், அனைத்து சடப்பொருள் மற்றும் மனதிற்கு அப்பாற்பட்டவன். நான் முடிவற்ற பேரின்பம். தெய்வீக உண்மையை மனதில் இடையறாமல் பதிய வையுங்கள். நான் இந்த உடலாக மாறியுள்ள எல்லையற்றவன், பரம்பொருளின் ஒரு வெளிப்பாடான இந்த உடல் என்றும் பரிபூர்ணமான, என்றும் இளமையான பரம்பொருள். நான் ஆன்மா, என்றும் இளமையான பரம்பொருளின் ஒரு பிரதிபலிப்பு. நான் வெற்றி கொள்வதற்காக இளமையுடனும் பேரவாவுடனும் ஆற்றலுடனும் துடிப்புற்றல்லவன். எனக்குள்ளே எல்லையற்ற படைப்பாற்றல் வாய்ந்த மகா சக்தி உள்ளது. சில சாதனைகள் புரியாமல் நான் கல்லறைக்கு செல்ல மாட்டேன். நான் ஓர் இறை மனிதன், ஒரு பகுத்தறிவு உயிரினம். எனது ஆன்மாவின் வலிமை வாய்ந்த மூலாதாரமான பரம்பொருளின் ஆற்றல் நான். நான் வணிக உலகத்திலும் எண்ண உலகத்திலும் அறிவு உலகத்திலும் புது கருத்துக்களை உருவாக்குவேன். நானும் எனது தெய்வ தந்தையும் ஒன்றே ஆகும். எனது படைப்பாற்றலுள்ள தெய்வ தந்தையை போன்று நானும் கூட நான் விரும்பும் எதையும் உருவாக்க முடியும். இந்த ஊனுடலுக்கு நேர் பின்னால் ஒரு பேராற்றல் வாய்ந்த மின்னோட்டம் உள்ளது. நான் அதை மறந்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது ஆத்ம அனுபூதி எனும் கோடாரியால் தோண்டுவதன் மூலம் அந்த உயிர் சக்தியை மீண்டும் கண்டுபிடித்து விட்டேன். நான் ஊனுடல் அல்ல, நான் இந்த உடலை ஊடுருவுகின்ற தெய்வீக மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவன் ஆவேன். அன்புக்குரியவர்களே, எவரும் உங்களை ஒரு பாவி என அழைக்க வேண்டாம். நீங்கள் இறைவனின் புதல்வர்கள். ஏனெனில் அவன் உங்களை தன்னுடைய பிரதிபிம்பத்தில் படைத்துள்ளான். உங்களிடமே கூறிக்கொள்ளுங்கள்,
எனது பாவங்கள் சமுத்திரத்தை போன்று ஆழமாகவும் நட்சத்திரங்களைப் போன்று உயரத்திலும் இருந்தாலும் பொருட்டல்ல. நான் இன்னும் வெல்லப்படவில்லை, ஏனெனில் நான் பரம்பொருளேதான். நான் பேரொளியே. இருள் ஒருபோதும் எனக்கானது அல்ல, அது என் ஆன்ம ஒளியை ஒருபோதும் மறைக்க இயலாது. நான் கிருஷ்ணனையும் குருமார்களையும் போன்று இறைவனின் புதல்வன். நான் அவனிடத்திலிருந்து அறியாமை திரைக்கு பின்னால் மறைந்திருக்க மாட்டேன். நான் விவேகத்துடன் பிரகாசிப்பேன். அதனால் எனது என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் ஆன்மீக தெளிவின் மூலமாக அவனுடைய முழு பரிபூரண ஒளியை நான் முழுவதுமாக ஏற்கக்கூடும். அவனுடைய ஒளியை முழுவதுமாக ஏற்று நான் என்னையே இறைவனின் புதல்வனாக அறிவேன். அவனுடைய பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருப்பதால் நான் எப்பொழுதும் அவ்வாறே இருந்தேன். ஒவ்வொரு இரவும் உங்களுடைய எல்லா இம்மைக்குரிய எண்ணங்களையும் ஆசைகளையும் அகற்ற முடியும் வரை தியானம் செய்யுங்கள். உங்களது எல்லா அமைதியற்ற எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளிடமிருந்தும் ஒதுங்கி நின்று உங்களுடைய ஆன்ம ஆலயத்தில் அமருங்கள். அங்கே இறைவனின் பகர்ந்த அகன்ற ஆனந்தம் விரிவடைந்து இந்த உலகத்தை விழுங்குகிறது. மேலும் பரம்பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்கிறீர்கள். பிறகு நீங்கள் கூறுவீர்கள், நான் இறைவனின் சாசுவத ஒளியுடன் கிருஷ்ண உணர்வு நிலையின் சாசுவத ஆனந்தத்துடன் ஒன்றானவன். படைப்பின் அனைத்து அலைகளும் என்னுள் உருண்டு கொண்டிருக்கின்றன. நான் பரம்பொருளாகிய சமுத்திரத்தில் எனது தேக அலையை கரைத்து விட்டேன். நான் தான் பரம்பொருளாகிய சமுத்திரம். இனிமேலும் நான் உடல் அல்ல. எனது ஆன்மா கற்களில் உறங்கிக் கொண்டு இருக்கிறது. நான் மலர்களில் கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன் மற்றும் நான் பறவைகளில் பாடிக்கொண்டு இருக்கிறேன். நான் மனிதனில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் மகா மனிதனில் நான் உள்ளேன் என நான் அறிவேன். நீயே அது. ஞானம் அல்லது உண்மையான அறிவு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், அல்லது தத்துவம் அசி, நீயே அது என்பதை பற்றிய ஆன்மாவின் உணர்ந்தறிதல் ஆகும். மேலும் ஒருவர் தியான அங்க நிலையில் நிமிர்ந்து அமர்ந்து பிராண ஓட்டத்தை கூடஸ்த மையத்திற்கு இரு புருவங்களுக்கு இடையில் செலுத்துவாரேயானால் அதுதான் உண்மையான தவம். அதாவது அகத்தே உள்ள தெய்வீக சக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியான கடுமையான ஒழுக்க நெறி பயிற்சி. நீங்கள் இந்த உடல் அல்லது மனம் அல்ல என தெரிந்து கொண்டு இருப்பினும் நீங்கள் இருப்பு உள்ளவராக முன்பு எப்போதும் இல்லாத அளவு அறிந்து கொண்டு இந்த உலக உணர்வு நிலைக்கு அப்பால் செல்லும் பொழுது அந்த தெய்வீக உணர்வு நிலைதான் நீங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எதில் வேரூன்றி இருக்கிறதோ அதுவே நீங்கள். பரம்பொருளில் இருந்து உங்களுடைய ஆன்மாவை பிரிக்கின்ற உருவ வரையறைகளை உடைத்தெறியுங்கள். நான் சமுத்திரமா? அது மிகவும் சிறியது. பரவெளியின் நீளவான கதிர்களின் மீதுள்ள ஒரு கனவு பனித்துளி. நான் ஆகாயமா? அது மிகவும் சிறியது. ஒரு பெயருக்குள் உருவமைக்கப்பட்டது. சாசுவதத்தின் நெஞ்சத்தில் உள்ள ஓர் ஏரி. நான் சாசுவதமா? அது மிகவும் சிறியது. பெயரற்ற தன்மையின் பரந்த பிரதேசத்தில் உரைய விளைகின்றேன். கனவுகள், பெயர்கள், கருத்துருக்களின் வரையறைகளுக்கு அப்பால் நான் எப்பொழுதும் எதுவோ அதுவே நான். என்றும் உள்ள கடந்த காலத்தில், என்றும் உள்ள எதிர்காலத்தில், என்றும் உள்ள நிகழ்காலத்தில். மனிதன் தனக்கு முழுமையானதும் முடிவற்றதுமான மகிழ்ச்சியை கொணரும் என தான் நம்புகின்ற அந்த வேறு ஏதோ ஒன்றை நாடி நிரந்தர தேடலில் ஈடுபட்டிருக்கிறான். இறைவனை நாடி கண்டுகொண்டு விட்ட அந்த தனி ஆத்மாக்களுக்கு தேடல் முற்று பெற்று விட்டது. இறைவன் தான் அந்த வேறு ஏதோ ஒன்று. இறைவனை காண்பதே வாழ்க்கையின் நோக்கம் என்பதில் அனைவருக்கும் சந்தேகம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் நோக்கம் ஆனந்தத்தை அடைவதே என்ற கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். இறைவன் பேரின்பம் என நான் கூறுகின்றேன். அவன் பேரருள், அவன் பேரன்பு. உங்களுடைய ஆன்மாவினின்று என்றுமே விலகாத பேரானந்தம் அவன். எனவே அந்த பேரின்பத்தை அடைய நீங்கள் ஏன் முயலக்கூடாது? அதை வேறு எவரும் உங்களுக்கு தர இயலாது. அதை நீங்களேதான் தியானத்தால் அடைய முடியும். இறைவனின் இருப்பை பயிற்சி செய்தல். இறைவனை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதில் பேரானந்தம் உள்ளது. அவனுக்காகிய அவை எப்பொழுதும் இருக்க வேண்டும். இறைவனது ஜீவித்திருக்கும் இருப்பிலிருந்து அகன்று உங்கள் மனம் ஒருபோதும் அலையாமல் இருக்கின்ற உங்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவிற்கு நேரும் மிக பெரும் துன்பம் கூட உங்கள் உணர்வு நிலையை அகற்ற முடியாதிருக்கின்ற ஒரு காலம் வரும். அது அற்புதமானதல்லவா? எல்லா காலமும் இறைவனை சிந்தித்து உணர்ந்து வாழ்வது எங்கிருந்து உங்களை மரணமோ அல்லது வேறு எதுவோ எடுத்து செல்ல முடியாதோ அந்த இறைவனின் இருப்பாகிய
கோட்டையினுள் தங்கி இருப்பது. தியானத்தில் எவ்வளவு அதிகம் நீங்கள் அமைதியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாகிறீர்கள். நீங்கள் தியானத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல அவன் உங்களிடம் நெருங்கி நெருங்கி வருகிறான். தியானத்தினுடைய அமைதிதான் இறைவனது மொழியும் அவனது அரவணைக்கின்ற ஆறுதலும் ஆகும். எனவே உங்களுக்குள் அமைதியாகிய அரியாசனத்திலேயே இறைவன் அமர்ந்திருக்கிறான். அவனை அங்கு முதலில் காணுங்கள். பின் வாழ்க்கையின் அனைத்து உயரிய செயல் முயற்சிகளில், உண்மையான நண்பர்களில், இயற்கை அழகில், நல்ல புத்தகங்களில், நல்லெண்ணங்களில், உயரிய பேர் அவாக்களில் நீங்கள் அவனை காண்பீர்கள். அகத்தே உள்ள அமைதியாக இறைவனை நீங்கள் அறியும் பொழுது பின்னர் அனைத்து பொருட்களையும் ஊடுருவில பிரபஞ்ச இணக்க அமைதியாகிய அவனை புறத்திலும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த எண்ணத்தை ஆழ்ந்த கவனத்துடன் திரும்ப கூறவும். எந்தையே, நீ எனது உடலில், எனது மனதில், எனது ஆன்மாவில் உள்ளாய். நான் உனது பிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளேன். உனது என்றும் நீடித்திருக்கும் இளமை, சக்தி, அமரத்துவம் மற்றும் ஆனந்தத்துடன் என் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஒளிரும்படியாக அருள் புரிவாய். ஓம் ஓம் ஓம். என்னை எப்பொழுதும் மன வருத்தம் அடைய செய்திருந்த அனைவரையும் நான் இன்று மன்னித்து விடுகிறேன். தாகமுள்ள அனைத்து இதயங்களுக்கும், என்னை நேசிக்கிற மற்றும் என்னை நேசிக்காத இரு சாராருக்கும் எனது அன்பை நான் அளிக்கிறேன். ஓம் தொடரும்.